ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோஆர்டினேஷன் கம்பவுண்டோட தேர்ட் பார்ட்க்கு வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் லெக்சரில் வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். செகண்ட் லெக்சரில் உங்களுக்கு கோஆர்டினேஷன் கம்பவுண்டோட இன்ட்ரடக்ஷன் பார்ட், என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்கும் இதில், லைக் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன், காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி வந்து க்ரியேட் ஆச்சு, லீகன்ஸோட பேசிக் பிரின்சிபல் எப்படி. ஓகே, அண்ட் அப்புறமா உங்களுக்கு வந்து வேர்னஸ் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் போர்டு எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து, அதோட பாஸ்டுலேட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் லாஸ்ட் கிளாஸு. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ரொம்ப கான்செப்சுவல் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் அட்டம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி லெக்சர் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்யூச்சரில் வந்து கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் சொல்லுவேன், கோஆர்டினேஷன் ஸ்பியருன்னு சொல்லுவேன், அப்புறம் கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான்னு சொல்லுவேன், கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுவேன், அப்புறம் லிகான்ஸ்ன்னு சொல்லுவேன், அதோட நிறைய டைப்ஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெட்ரோலிப்டிக் அண்ட் ஹோமோலிப்டிக் இப்படிலாம் சொல்லுவேன். ஓகே, இதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு புரியணும். ஓகே, இதெல்லாம் என்னென்னு புரியணும். ஆல்தோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னும் ஒரு லெக்சர் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அந்த லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன சொல்லுதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகணும். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் கோஆர்டினேஷன் நம்பர் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்டரி வேலன்சி ஞாபகம் வரும். ஓகே, அது மாதிரி வந்து அயனைசபிள் திங்குன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைமரி வேலன்சி ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, இந்த மாதிரி வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து லெக்சர் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும், ரொம்ப ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிடும் இன்றைக்கி லெக்சர். ஓகே, அண்ட் ஃபார் ஹெல்பிங் தட் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ரிவிஷனும் போட்டுடலாம். வேர்னஸ் லா நேற்று பார்த்ததை வந்து ஒரு சின்ன ரிவிஷன் போட்டுடலாம். சரியா? அண்ட் கான்செப்ட் கேப்சூல் குரூப்புக்கு நீங்கள் புதுசாக இருந்தாக்கா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த இஷ்யூ. ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா யூ ஜஸ்ட் டெல் மீ. நான் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தோணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வில் கரெக்ட் இட். ஓகே, ஸோ உங்களுக்கு உண்மையாலே சேனல் யூஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி just tell me what can I do to improve my channel. Okay, and also இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இது பண்ணால் தான் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறையவே வச்சுருக்கேன். காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்பெஷலாக ஒரு சீரீஸ் மாதிரி லான்ச் பண்ணலாம் அந்த ஐடியாலலாம் இருக்கேன். பட் எனக்கு ஆனால் சப்போர்ட்டர்ஸ் வேணும். ஓகே, எனக்கு வந்து இது கொஞ்சம் ரீச் ஆகணும். எனக்கு உண்மையாலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் வந்தால் தான் வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுவேன். சரியா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் தான் கிடைக்கும். சரியா? நம்ம ஊரில் வந்து இப்படி ஒரு கான்செப்சுவலாக இந்த மாதிரி வந்து இன்டெப்த்தாக இந்த மாதிரி ஒரே சேனலில் எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிற மாதிரி எங்கேயுமே கிடைக்காததில்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டூ ஷேர் as much as possible. ஓகே, உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் தான் கிட்ட வந்துடுச்சு. கூடிய சீக்கிரம் நீங்கள் 12th விட்டு போயிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு வந்து இந்த சேனலை பார்த்து நம்பிக்கை வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனால் தான் அது நம்பிக்கை வரும். சரி? ஸோ டூ தேட். அண்ட் ரிகார்டிங் வாட்ஸ்அப் நிறைய பேர் புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ண சொல்கிறீங்க. அண்ட் ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, ஐ வில் சூன் அனௌன்ஸ் தட். அண்ட் கம் பேக் டெலிகிராம். ஓகே, வாட்ஸ்அப் இஸ் இதோட மோர் பெட்டர் அண்ட் மோர் ப்ரைவசி இருக்கிறது வந்து டெலிகிராம். ஓகே, ஸோ பெட்டர் ஜாயின் டெலிகிராமில் ஆட் கான்செப்ட் கேப்சூல் வீன் போட்டால் நம்ம சேனல் கிடச்சிரும். இந்த டெலிகிராமில் எந்த விதமான ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த டெலிகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அண்ட் ஒன்லி மெட்டீரியல்ஸ். ஓகே, மெட்டீரியல்ஸை தவிர்த்து இதில் எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஜாயின் இட். இல்லை அது மெட்டீரியலே கிடையாது. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய புக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பி ரெடி டு கெட் இட் ஃப்ரம் டெலிகிராம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ ஆரம்பிச்சிடலாம் கைஸ். வீடியோ ஆரம்பிக்கிறது மாதிரி நேற்று கிளாஸோட ரிவிஷன்லாம் பார்த்துருவோம். ஓகே, நேற்று வந்து நம்ம கோஆர்டினேஷன் கம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஓகே, காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுன்னு வந்தால் சிம்பிள் சால்ட்டுன்னு என்னென்னு தெரியணும். சிம்பிள் சால்ட்னா ஒன்றும் இல்லை. சிம்பிள் சால்ட் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி 2 species. Okay, one will be your cation, one will be a anion. Okay, for example NaCl. இது ஒரு சிம்பிள் சால்ட். ஓகே, பட் காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா என்ன? அது ஒரு மெட்டல். ஓகே, மெட்டல் இஸ் அ கேட்டையான், ஆப்வியஸ்லி மெட்டல் ப்ளஸ் அ ஸ்பீஷீஸ். ஓகே, விச் இஸ் நோன் அஸ் லிகாண்ட். இந்த லிகாண்ட் வந்து either it can be a lone pair, it can be a anion or cation or neutral species, எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த திங் ஃபுல்லாமே வந்து ஒரு பாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுக்கு வெளியே கோஆர்டினேட் கம்பவுண்ட் ஒன்று இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, அது வந்து இன்னொரு ஆனியோனும் இருக்கலாம், கேட்டியோனும் இருக்கலாம், ஒரு நியூட்ரலாகவும் இருக்கலாம். சரியா? ஜென்ரலாக வந்து ஆனியோன் அண்ட் கேட்டியோன் மட்டும்தான் இருக்கும் வெளியே. ஓகே, இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஓகே, ஒரு மெட்டல் இருக்கும். இந்த மெட்டல் கூட ஒரு ஆனியோன் இருக்கும், இல்லை கேட்டியோன் இருக்கும், ஒரு
நியூட்ரல் ஸ்பீஷீஸ் இருக்கும், இட்ஸ் இஸ் நோன் அஸ் லிகண்ட். இந்த லிகண்ட் தான் என்ன பண்ண போகுது, மெட்டலுக்கு வந்து கொடுக்க போகுது. ஓகே, அண்ட் அதுக்கு வெளியே வந்து இன்னொரு கம்பவுண்ட் இருக்கும், அதுவும் வந்து ஆனியோன் ஒரு கேட்டியோன் இருக்கும். சரி, லிகண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, காம்ப்ளெக்ஸ் சால்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மெட்டல் வந்து ஜஸ்ட் எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். ஓகே, லீகண்ட் அதில் இருக்க எல்லா எலக்ட்ரானும் கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் என்ன பண்ண போகுது, ஆட்டமோ ஸ்பீஷீஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது, பாண்டிங்கில் டேக் ப்ளேஸ் பண்ண போகுது. இன்னொரு ஸ்பீஷீஸ் வந்து ஜஸ்ட் சைலண்ட்டாக இருக்கும், மெட்டல் வந்து சைலண்ட்டாக இருக்கும், இது வந்து கொடுத்துட்டு மெட்டலுக்கு போய்கிட்டே இருக்கும். சரியா, இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வெர்னர் தியரி பார்த்தோம். வெர்னர் தியரி என்ன சொன்னார்னா, பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட்லாம் மெட்டலில் அந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வந்து எழுதுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, பட் வெர்னர் என்ன பண்ணார், ப்ரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். ப்ரைமரி வேலன்சினா விச் இஸ் அ அயோனைசபிள் ஸ்பீஷீஸ். ஓகே, அயோனைசபிள் ஸ்பீஷீஸாக ப்ரைமரி வேலன்சியை வந்து ஃபில் பண்ணும். இப்போ ஒரு மெட்டல் எடுத்தோம்னா அதுக்கு 2 வேலன்சி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரே வேலன்சின்னு தான் நினச்சிட்ருப்போம். இப்போ 2 வேலன்சி இருக்கும், ஒன்று செகண்டரி, இன்னொன்று வந்து ப்ரைமரி. ஓகே, இது வந்து செகண்டரி. ஓகே, ஸோ ப்ரைமரி வேலன்சியை வந்து அயனைசபிள் சால்ட், ஐ மீன் அயோன் இல்லை கேட்டயோன்ஸ் இல்லை ஆனியோன்ஸ் இல்லை நியூட்ரல் ஸ்பீஷீஸ் ஃபில் பண்ணும். வேறு செகண்டரி வேலன்ஸியே நான் அயனைசபிள், இதெல்லாம் வந்து மெட்டல் கூட போய் நல்லா ஒட்டிக்கும், இதை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது, அயனைஸே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம ஆல்ஃப்ரட் வெர்னர் சொல்லியிருந்தார். ஓகே, அதுக்கப்புறமா அவர் வந்து பாஸ்டுலேட்ஸ் கொடுத்துருந்தார். ஓகே, என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் பாஸ்டுலேட்டுன்னு பார்த்தாக்கா அதுதான் இப்போ நம்ம பேசுகிறதா, ப்ரைமரி வேலன்சியை பற்றி சொல்லியிருப்பார், செகண்டரி வேலன்சியை பற்றி சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா ஜாமெட்ரி வந்து யாரால் இருக்குனாக்கா செகண்டரி வேலன்ஸியை பொறுத்து அந்த கம்பவுண்டோட ஜாமெட்ரி இருக்கும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்னது, செகண்டரி வேலன்ஸி தான் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லியிருப்பார். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கலர் வந்து எப்படி இருக்குது, கலர் வந்து ஐசோமர்னால கலர் வருது, இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ஃப்ரட் வெர்னர் சொல்லியிருந்தார். பாஸ்டுலேட்ஸ் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி கிளாஸில் வந்து முக்கியமாக டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி கிளாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எப்படி வந்து டபுள் சால்ட்டுக்கும் காமன் சால்ட்டுக்கும் டபுள் சால்ட்டுக்கும் காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். சரியா, டபுள் சால்ட்டான காம்ப்ளெக்ஸ் சால்ட்டான. ஓகே, நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபுல்லாக இந்த லெசனில் காம்ப்ளெக்ஸ் சால்ட் தான். பட் டபுள் சால்ட்டாக என்னென்னு தெரியணும். ஓகே, டபுள் சால்ட்னா ஒன்றும் இல்லை, கேட்டியோன் ஆர் ஆனியோன் ஆன் போத் த சால்ட்ஸ் ஆர் இன் ப்ராப்பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ. இப்போ ஒரு சால்ட் எடுத்துக்கிறேன், NaClன்னு எடுத்துக்கிறேன்னு. ஓகே, இதில் வந்து கேட்டியோனும் இருக்குது, ஆனியோனும் இருக்குது. சரியா, இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ, ஆக்சுவலாக ஸ்டாக்கியோ ரியாக்ஷனில் அது ரேஷியோ. ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரி ரேஷியோன்னு என்னன்னாக்கா, சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோமர் படிக்கிறப்ப இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ஸ்டாக்கியோமெட்ரினா ஒன்றும் இல்லை, இந்த ரேஷியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியும் வாட்டரும் கலக்கிறோம், எவ்வளோ ரேஷியோவில் கலப்போம்னா 1:1 ரேஷியோவில் கலப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரினா 2 எலிமெண்ட் கலக்கிற ரேஷியோ தான் ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்லுவோம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, பட் அதை தாண்டி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ வேணாம் இதை வந்து நம்ம ஐசோமர்ஸ் படிக்கிறப்போ ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். சரியா, ஸோ ஜென்ரலாக 2 எலிமெண்ட் சேர்கிற ரேஷியோ வந்து ப்ராப்பராக இருக்கும். எதுலனா டபுள் சால்ட்டில். எக்ஸாம்பிள் சொன்னால் NaCl, இதில் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ வந்து 1:1. ஓகே, ஒரு Na இருந்துச்சுன்னா ஒரே ஒரு Cl தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து வேறு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லணும்னாக்கா HCl எடுத்துக்கோங்க, H+Cl-. ஓகே, 1:1 ரேஷியோ. ஓகே, அப்புறம் நிறைய இந்த மாதிரி சிம்பிள் ஜென்ரலாக ரேஷியோ 1:1 இல்லை 1:2ன்னு இருக்குனாக்கா இது எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னா டபுள் சால்ட்டுன்னு சொல்லணும். ஓகே, எப்படி எழுதணும், கேட்டியோன் ஒரு ஆனியன் ஆன் போத் த சால்ட். ஓகே, போத் த கேட்டியோன் ஆன் ஓகே, கேட்டியோன்/ஆனியோன் போத்னு எழுதிக்கோங்க, போத் ஆர் இன் ப்ராப்பர் ரேஷியோன்னு எழுதிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. ஓகே, ஒரு டபுள் சால்ட்டில் எப்படி இருக்குன்னா, கேட்டியோன் அண்ட் ஆனியோன் போத் ஆர் இன் அ ப்ராப்பர் ரேஷியோ இன் அ டபுள் சால்ட், அவ்வளோதான். ஓகே, இந்த சென்டென்ஸ் அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. சரியா, ஸோ இதுதான் வந்து டபுள் சால்ட்டுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டபுள் சால்ட் வந்து கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம்னா. ஓகே, டபுள் சால்ட் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணாக்கா கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது பாருங்கள், KCl இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது வந்து கார்னலைட்டுன்னு சொல்லுவோம், கார்னலைட். KCl MgCl2 6H2. ஓகே, இப்போ இதை பாருங்கள், இந்த KClோட ரேஷியோன்னு 1:1, 1KCl1. ஓகே, K+Cl-. அதே மாதிரி MgCl2ஓட ரேஷியோன்னு 1:2. ஓகே, வாட்டரோட இது வந்து விட்டுருங்க, அது சால்ட் கிடையாது. சரியா, ஸோ இப்போ இது வந்து கார்னலைட் சொல்லுவோம். சரியா, இதை வந்து நான் ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் எடுக்கிறேன், அதாவது வாட்டரில் போட்டு கலக்கிறேன். அப்படி கலந்தன என்ன ஆகும், K+ தனியாக வந்துடும், Cl- தனியாக வந்துடும், Mg தனியாக வந்துடும், அண்ட் இந்த வாட்டரோட
crystal will be converted into water liquid. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஆக்வஸ் ஃபார்மில் இருக்கும். அப்போ இது என்ன ஆகிடுச்சு, கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகிடுச்சா, K+ வந்துடுச்சு, Cl வந்துடுச்சு, Mg வந்துடுச்சு, வாட்டர் லிக்விட் ஃபார்மில் வந்துடுச்சு. ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சால்ட்டெல்லாம் வந்து டபுள் சால்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, டபுள் சால்ட்டுக்கு 2 ப்ராப்பர்ட்டி. ஒன்று ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ வந்து ப்ராப்பராக இருக்கும், இன்னொன்று வந்து இட் கம்ப்ளீட்லி டிசோசியேட்ஸ் இன் ஆக்வஸ் சொல்யூஷன் ஆர் வாட்டர். புரிஞ்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் போடணும்னாக்கா மோர் சால்ட் எடுத்துக்கோங்க. மோர் சால்ட் உங்களோட ப்ராக்டிகல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. FeSO4 NH4 twice 6H2O. ஓகே, இதுவும் வந்து நம்ம டிசோசியேட் பண்ணனாகும் Fe தனியாக வந்துடும், டோட்டலாக SO4 வந்து தனியாக வந்துடும், அண்ட் 2 இந்த அமோனியா ஃபுல்லாக தனியாக வந்துடும். சரியா, ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். சரியா, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டபுள் சால்ட். ஓகே, ஆனால் காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா என்னன்னாக்கா, காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். ரொம்ப நிறைய இதை பற்றி படிச்சுட்டே இருப்போம் நம்ம ஃப்யூச்சரில் கூட. ஓகே, K4FeCN6. ஓகே, இதை வந்து நான் ஆக்வஸ் சொல்யூஷனில் போட்டேன்னா என்ன ஆகும், உங்கள் எல்லாருக்குமே இந்த பேசிக் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, இப்போ இதில் ப்ரைமரி வேலன்சி எது இருக்குது, ஆப்வியஸாக இதுக்கு 4ன்னு வரும் ப்ரைமரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி உள்ளே இருக்க CN- காமிக்கும். ஓகே, 6ன்னு வரும். கரெக்டாக? அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஆப்வியஸாக இது வாட்டரில் டிசோசியேட் பண்ணாக்கா எந்த எலிமெண்ட் மட்டும் வெளியே வரும், எது அயனைஸ் ஆகும், ப்ரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட், அதாவது இந்த K4 மட்டும் வெளியே வந்துடும். சரியா, அதனால் 4 டைம்ஸ் ஆஃப் K+ வெளியே வந்துருச்சு. ஆனால் உள்ளே இருக்க இந்த CN- வெளியே வருமா? டெஃபினெட்லி வராது. கரெக்டாக? டெஃபினெட்லி வராது. அப்போ என்ன ஆகும், இது வந்து FeCN6 4- பிரியும். ஏன்னா இது வந்து உள்ளே இருக்கிற செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக அயனைஸ் ஆகாது. ஓகே, அப்போ இது என்ன ஆச்சு, இது கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆச்சா ஆகலையா? டெஃபினெட்லி நாட். கரெக்டாக? அதனால் காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட். ஓகே, இன் வாட்டர். சரியா, ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட். புரிஞ்சா? கிளியரில்? சரிடா, ஓகே, சூப்பர்ரா. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம், அதாவது டெர்மினாலஜிஸ் போகலாம். சரியா, ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த 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 எலிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, K4FeCN6. K4FeCN6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நம்ம எல்லா டெஃபினேஷனும் படிச்சிடலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ஆட்டம் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் லெக்சர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் இப்போ பார்க்க போகிற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். என்னோடய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா, ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் மூலையில் வந்து அந்த விஷயத்தை நான் வந்து பதிச்சிருவேன். ஓகே, ஸோ மேபி அதனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஆட்டம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் ஆட்டம் இதில் எது, ஆப்வியஸாக சென்ட்ரல் ஆட்டம் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதில் எது, ஆப்வியஸாக Fe தான். ஓகே, ஸோ Fe தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ இதை எப்படி நம்ம போர்டு எக்ஸாமில் எழுதுறதுனா இந்த மாதிரி எழுதணும். இட் இஸ் அன் ஆட்டம் ஆஃப் மெட்டல் டு விச் த லோன் பேர்ஸ், ஓகே, டோனர் ஸ்பீஷீஸ், அதாவது லோன் பேர்னு போட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, டோனர் ஸ்பீஷீஸ் ஆர் அட்டாச்ட் அண்ட் ஃபார்மிங் அ ஸ்பெசிஃபிக் ஜாமெட்ரி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி தான் வந்து எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகே, இந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறேன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா அந்த ஆட்டம். ஓகே, எந்த ஆட்டம், இந்த ஆட்டம் என்ன பண்ண போகிறோன்னா, சுற்றி இருக்க லோன் பேர்ஸ், ஓகே, லோன் பேர்ஸ், சுற்றி இருக்க லோன் பேர்ஸ், அதாவது லீகான்ஸ்னு சொல்லலாம். சுற்றி இருக்க லீகான்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணிக்கும், எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். சுற்றி இருக்க லீகான்ஸ் கிட்டேருந்து லோன் பேர்ஸை வாங்கிக்கும். ஓகே, இதுதான் வந்து சென்ட்ரல் ஆட்டம் சொல்லுவோம். அண்ட் இந்த சுற்றி இருக்க ஆட்டம்ஸ் தான் என்ன பண்ண போகுது, இதோட ஜாமெட்ரியும் ஃபார்ம் பண்ணும். ஆப்வியஸ்லி நான் தான் சொல்லி கொடுத்தேன், செகண்டரி வேலன்ஸை ஃபில் பண்ணுற எலிமெண்ட் தான் வந்து இதோட ஜாமெட்ரியும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ட்டு. ஓகே, இட் இஸ் அன் ஆட்டம் ஆஃப் அ மெட்டல் டு விச் த லோன் பேர் டோனர் ஸ்பீஷீஸ், ஓகே, லோன் பேர் டோனர் ஸ்பீஷீஸ் தான் ஆப்வியஸ்லி யார், லீகான்ஸ், ஓகே, ஆர் அட்டாச் அண்ட் ஃபார்மிங் அ ஸ்பெசிஃபிக் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ அயன் கூட இந்த மாதிரி வந்து என்ன ஆகிடுச்சு, லீகான்ஸ் தான் அட்டாச் ஆகிருக்கு, லீகான்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணும். சரியா, ஸோ இது வந்து சும்மா நான் ஆரோ மார்க் ஒன்றும் போடல, இது வந்து பாண்டு காமிக்குது. இது என்ன பாண்டு, கோஆர்டினேஷன் பாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்படி இந்த சாப்டரில் போட்டேன்னா இது வந்து சும்மா நான் போடுற ஆரோ மார்க் கிடையாது. இவ்வளோ நேரமாக நீங்கள் பாண்டு வந்து இப்படி காமிப்பீங்க. ஓகே, ஏன்னா ஈக்குவல் ஷேரிங் நடக்கும், இவனும் கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் கோஆர்டினேட் காம்பவுண்டில் என்டையர்லி நம்ம லிகான் மட்டும் தான் என்ன பண்ண போகுது, நம்ம மெட்டலுக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் இதை வந்து இப்படி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் காமிச்சா அது கோஆர்டினேட் பாண்டுன்னு அர்த்தம். இந்த சைடில் இருக்கிறது லீகாண்டு, யார் ஆட்டமாக வாங்குறாங்களோ அவங்க வந்து மெட்டல். ஓகே, ஸோ கோஆர்டினேட் பாண்ட் இஸ் டெபிக்டட் பை இது. ஓகே, இந்த பேசிக் விஷயமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சென்ட்ரல் ஆட்டம் புரிஞ்சா? அடுத்த டெர்மினாலஜி போகலாமா, லீகான்ஸ். ஓகே, லீகான்ஸும் உங்களுக்கு தெரியும். இப்போ லீகான்ஸ்னா தீஸ் ஆர் ஸ்பீஷீஸ், இட் கேன் பி ஆனியோன், கேட்டியோன் ஆர் நியூட்ரல், எனிதிங். ஓகே, பட் உங்கள் புக்கில் வந்து வெறும் ஆனியோன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் ஸ்பீஷீஸ்னு போடுறது தான் பெட்டர். ஓகே, கரெக்டாக எழுதணும் எப்போவுமே. ஸோ தீஸ் ஆர் ஸ்பீஷீஸ் விச் டொனேட் லோன் பேர் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தானே.
Okay, so ligands are a species which is an anion, cation or neutral which donates lone pair. Okay, lone pair என்ன நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க நிறைய பேர். லோன் பேரில் ஒன்றும் இல்லைடா, ஒரு ஆட்டமில் ஓகே நல்லா இவன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பான். ஓகே, ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு இவன் நல்லா அவனோட ஆக்டேட்லாம் ஃபில் பண்ணியிருப்பான். ஓகே, ஃபில் பண்ணதுக்கப்புறமும் இவன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் எலக்ட்ரான் இருந்துச்சுனாக்கா அதுதான் லோன் பேர்னு சொல்லுவோம். சரியா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், லோன் பேர்னால் ஒன்றும் இல்லை, அன்பாண்டட் எலக்ட்ரான்ஸ் தான் லோன் பேர்னு சொல்லுவோம். சரியா, ஸோ லோன் பேர். ஓகே, லோன் பேர் என்ன, சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும் கொடுக்கறது தான் வந்து யார், லிகன்ஸ். புரிஞ்சா? லோன் பேர் டோனர்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம், டோனர்ஸை பேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் லோன் பேர் அக்செப்டரை லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவோம். லூயிஸ் பேஸ்ன்னு யாரை சொல்லுவோம், டோனர்ஸ். ஓகே, பேஸ் டோனர்ஸ். ஓகே, பேஸ் டோனர்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் வந்து எங்கே விளையாடுவாங்க, ஐ மீன் பேஸ்பால் எங்கே விளையாடுவாங்க, பேஸ்பால் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் விளையாடுவாங்க. பர்டிகுலராக பேசினா இங்கிலாண்டில் நிறைய விளையாடுவாங்க. கரெக்டாக? அண்ட் இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸ் இது டோனட்ஸ். கரெக்டாக? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லூயிஸ் பேஸ்னு வந்தால் டோனட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோன் பேர் டோனர்ஸாக இருப்பாங்க. லூயிஸ் ஆசிட் வந்து லோன் பேர் அக்செப்டர். இல்லாட்டி ரொம்ப சிம்பிளாக ஆசிட்னா அக்செப்டர், ஏ ஃபார் ஏ, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிட்னு வந்து அக்செப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் குழம்பு, அதனால தான் ஒரு மெமோனிக் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். லூயிஸ் ஆசிட்ஸ் ஆர் அக்செப்டர், ஏன்னு இருக்குனால இங்கேயும் ஏ, அவ்வளோதான் முடிஞ்சு. சரியா? ஸோ இந்த விஷயம் புரிஞ்சா, லிகான்ஸ் புரிஞ்சா, சூப்பரா. அப்போ மெட்டல் ஆட்டம்ன்றது லூயிஸ் ஆசிடா லூயிஸ் பேஸா? மெட்டல்ன்றது லூயிஸ் ஆசிட், பிகாஸ் அது வந்து எலக்ட்ரான்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கும் யார்கிட்ட இருந்து, லிகன்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, லிகாண்ட் ஒரு லிகன்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. நான் ஒரு டைமில் ஒரு மாதிரி சொன்னேன்னா கண்டுக்காதீங்க. சரியா? அடுத்து வந்து கோஆர்டினேஷன் நம்பர். இதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே சொன்னேன். கோஆர்டினேஷன் நம்பர் ஈக்குவல் டு, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நேற்று கிளாஸை கவனிச்சிருந்தீங்கன்னா பார்க்காதீங்க, நோட்ஸை பார்க்காம சொல்லுங்கள். செகண்டரி வேலன்சியை தான் என்ன சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். சரியா? த நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் சரௌண்டிங் த சென்ட்ரல் ஆட்டம் இஸ் நோன் as what? கோஆர்டினேஷன் நம்பர். த நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் சரௌண்டிங், ஆப்வியஸ்லி எத்தனை லிகாண்ட்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் ஆட்டமை சரௌண்ட் பண்ணியிருக்கோம் அதை தான் கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வரும், அயனுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னென்னா செகண்டரி வேலன்சி தான் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ என்னது, ஜஸ்ட் கவுண்ட் எத்தனை லிகன்ஸ் ஆர் சரௌண்டிங் இட். ஓகே, சிஎன் 1 2 3 4 5 6. ஓகே, இந்த எஃப்இயை சுற்றி 6 சிஎன் வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ சிம்பிளி நம்பர் ஆஃப் லிகன்ஸ் சரௌண்டிங் அ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் as கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சாடா? கிளியர்? அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே, சூப்பர். அடுத்து வந்துடும். சரியா? அடுத்து கோஆர்டினேஷன் ஸ்பியர்னால் ஒன்றும் இல்லைடா. இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டோம் பார்த்தியா, நம்ம எஃப்இ NH6 வெளியே என்ன இருந்துச்சு, வெளியே வந்து என்ன இருந்துச்சுடா, K4 இருந்துச்சு. ஓகே, சிம்பிளி கோஆர்டினேஷன் ஸ்பியர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பேஸ். ஓகே, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னால் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எப்படி நம்ம இதை டெஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? சரி, கவனிங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைட் விச் த கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் ஆர் பிளேஸ்ட். அதாவது அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் inside which a coordination entity are placed, it is known as coordination sphere. First coordination entity is என்னன்னு பார்த்துரும். coordination entity is ஒன்றும் இல்லை, ligands to the central metal atom is combinedly called as coordination entities. அதாவது நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் நம்ம லீகண்டும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ். ஓகே, கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்னென்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் இருக்குல்ல, இதை தான் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் சொல்லுவோம். the square bracket into which the coordination entities are present. okay, the square bracket into which the coordination entities are present are known as coordination sphere. coordination entities என்னன்னா the coordination entities are the combination of ligands and metal atom. முடிஞ்சு, அவ்வளோதான். புரிஞ்சா? ரெண்டு டெஃபினிஷன் புரிஞ்சா? அடுத்து கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான். இதை பற்றி நான் நேற்றே சொல்லியிருந்தேன். கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான்னா ஒன்றும் இல்லை, ஜாமெட்ரியாக சொல்கிறது தான் கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான். ஓகே, வென் லீகன்ஸ், ஓகே, லீகன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக யூனிடென்டல், ஓகே, யூனிடென்டேட்னு சொல்லுவோம். சரியா? டோன்ட் வரி, லீகன்ஸோட கிளாஸிஃபிகேஷனில் உங்களுக்கு நான் இது எல்லாமே கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. when ligands, especially unidentate, attach to the central metal atom,
இட் கிவ்ஸ் ரைஸ் டு அ ஜாமெட்ரி ஆஃப் த கோஆர்டினேஷன் கம்பவுண்ட். ஓகே, லீகன்ஸ் வந்து சென்ட்ரல் ஆட்டம் கூட சேரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து இந்த பையன் இப்படி இருக்கான்டா. ஓகே, இப்படி இருக்கான். இந்த பையனை வந்து ஒரு லீகான் போய் அட்டாக் பண்ணுது. ஓகே, இந்த பையனை போய் இந்த லீகான் அட்டாக் பண்ணால் என்ன ஆகிடுது, இந்த பையன் வந்து இப்படி மாறிக்கிறான். ஓகே, இப்படி மாறிக்கிறான். ஓகே, ஸோ என்ன ஷேப்பை மாற்றிட்டான். கரெக்டாக அந்த மாதிரி தான் நான் இப்போ அப்படியே சும்மா நார்மலாக நிற்கிறேன். ஓகே, டக்குன்னு ஒரு கரண்ட் கம்பியை தொடுறான். அப்போ என்ன அப்படியே வரைச்சிப்பேன்ல, இப்படி ஆயிடுவேன் நான், ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் போயிடுவேன். ஓகே, அந்த மாதிரி தான் ஆகுது. ஓகே, லீகான்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாமெட்ரி வந்து நம்ம மெட்டல் ஆட்டம் வந்து இது யூஸ் பண்ணிக்கும். ஓகே, அந்த ஜாமெட்ரி தான் வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா கோஆர்டினேஷன், பாலிஹைட்ரான்னு சொல்லுவோம். சரியா, whenever our ligands attacks the central metal atom, this thing gets into a particular shape. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் வந்து கோஆர்டினேஷன் பாலிஹைட்ரான்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஓகே, ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்குது. ஓகே, என் கோஆர்டினேஷன் நம்பர் 4ன்னு இருந்துச்சுனாக்கா ரெண்டு கைண்ட் ஆஃப் ஷேப் பாசிபிள், ஸ்கொயர் பிளானார் ஆர் டெட்ராஹைட்ரான். ஓகே, ஸ்கொயர் பிளானார்னா ஒன்றும் இல்லை, மெட்டல் ஆட்டம், அதை சுற்றி 4 சும்மா லிகண்ட்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகே, 4 லிகண்ட்ஸ் வந்து சும்மா அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் பிளானார். டெட்ராஹைட்ரான்னா உங்களுக்கு தெரியும், கார்பன் வந்து டெட்ராஹைட்ரான் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா டெட்ராஹைட்ரான்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து இங்கே ஒன்று பின்னாடி பக்கம் போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, மேலே ஒன்று இருக்கும். சரி, இதை வந்து டெட்ராஹைட்ரான்னு சொல்லுவோம். அடுத்த ஒரு நாள் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா ஆக்டாஹைட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஆக்டாஹைட்ரல்னால் ஒன்றும் இல்லை, மெட்டல் ஆட்டம் மேலே 3 கீழே 3, அதான் ஆக்டாஹைட்ரல் ஷேப்புன்னு சொல்லுவோம். சரியா, ஒரு நாளில் வந்து 5 கோஆர்டினேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா 2 பாசிபிள், ஒன்று ஸ்கொயர் பிரமிடல், இன்னொன்று ட்ரையாகனல் பிரமிடல், பை பிரமிடல்னு சொல்லுவோம். ஸ்கொயர் பிரமிடல், இன்னொன்று வந்து ட்ரையாகனல் பை பிரமிடல். ஸ்கொயர் பிரமிடல்னால் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பிளேனில் வந்து 4 விஷயத்தை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, மேலே ஒன்று வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்படி இருந்துச்சா ஸ்கொயர் பிரமிடல். அதுவே வந்து ஒரு பிளேனில் 3 இதுவும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே 1 மேலே 1ன்னு போட்டோம்னா இது வந்து ட்ரையாகனல் பிரமிடல். பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாகனல் பிரமிட் மாதிரி இருக்கும். சரியா, பேஸ்ட் ஆன் கோஆர்டினேஷன் நம்பர் இந்த ஷேப்ஸ் தான் வந்து பாசிபிள். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? பிரச்சனை இல்லை, சூப்பராக ப்ரொசீட் பண்ணலாமா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, சைட் பை சைட் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்து உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்லி தரணுன்ட்டு இல்லை, கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் லைட்டாக இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பரோட கான்செப்ட்லாம் ஒன்று தான், லைட்டாக மாடிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. சார்ஜ் ப்ரெசென்ட் இன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். Okay, the charge present on the central metal atom when all the ligands and counter ions என்ன லீகனுக்கு வெளியே அட்டாச்சாக இருக்கிறது தான் கவுண்டர் அயான்ஸ் சொல்லுவோம். ஓகே, அதான் அந்த ஸ்கொயர் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே அட்டாச்சாக இருக்க காம்பவுண்ட் தான் கவுண்டர் அயான்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஆர் ரிமூவ்ட் அலாங் வித் லோன் பேர் எலக்ட்ரான். திரும்பவும் படிக்கிறேன், சார்ஜ் present on the central metal atom when all the ligands and the counter ions are removed along with the lone pair electron. அப்போ தான் வந்து அதுதான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன் கோஆர்டினேஷன் கம்பவுண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சால்ட். கரெக்டாக, இப்போ இதில் லிகன்ஸ் யார்? இவன் லிகண்ட். யார் வந்து கவுண்டர் அயோன்? இவன் கவுண்டர் அயோன். சரியா, இவன் வந்து ப்ரைமரி வேலன்ஸியை காமிப்பான், இது வந்து செகண்டரி வேலன்ஸியை காமிக்கும். யார்? Cn- வந்து செகண்டரி வேலன்ஸியை காமிக்கும். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Fe என்னன்னு கேட்டாக்கா இதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா Feக்கு என்ன பாக்கி இருக்கோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஆல்ரெடி ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். Cn- என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? -1 சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக, பொட்டாசியம்க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? +1. ஓகே, ஆல்கலி எர்த் மெட்டல்லாம் பார்க்குறோம். ரூல்ஸ் தான் தெரியலனா தயவு செஞ்சு ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருங்க, நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். சரியா, அதுக்காக தான் நான் தனியாக செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். நான் திடீர்னு கேக்கு +1 போட்டால் ஏன் +1 நினைக்காதீங்க, ரூல்ஸை பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் கெட். ஓகே, ஸோ முடிஞ்சு. Cn- -1 இருக்கும், கேக்கு வந்து +1 இருக்கும். இப்போ சால்வ் பண்ணுறது ஈஸியாக சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துறேன். லெட் அஸ் அஸ்யூம் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது நமக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? 4 டைம்ஸ் ஆஃப் +1 ப்ளஸ் அயனோடது தெரில, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 6 டைம்ஸ் ஆஃப் -1 Cn- ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த இடத்துல டோட்டலாக ஆன் த ஹோல் சார்ஜ் கிடையாது, 0. ஆன் த ஹோல் சார்ஜஸ் 0. சரியா, ஸோ அதனால் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணால் x ஈக்குவல் டு +2ன்னு வரும். ஓகே, பட் டேரெக்டாக நம்ம +2ன்னு போடாமல் கோஆர்டினேஷன் கம்பவுண்டில் ஆக்சிடேஷன் நம்பரை வந்து நம்ம வந்து ரோமன் லெட்டர்ஸ் காமிப்போம்.
ரோமன் நம்பர்ஸில் காமிப்போம். அதாவது இந்த 2 நம்ம இப்படி போடுவோம். 3 இருந்துச்சுன்னா இப்படி போடுவோம். 4 இருந்துச்சுனாக்கா இப்படி போடுவோம். 5 இருந்துச்சுன்னா இப்படி போடுவோம். சரியா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து காமிப்போம். இந்த இதுக்கு நீங்களே போடுறீங்களா? சரியா, ட்ரை டு டூ திஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட் கண்டுபிடிங்க. கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்ன்ட்டு ஸோ சால்வ் பண்ணலாம். நானே சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் சிஎன் மைனஸ்க்கு சிஎனுக்கு வந்து -1 இருக்கும். ஸோ 2 × -1 ப்ளஸ் சிஎல் இருக்குது. 2 சிஎல் இருக்குது. ஒரு சிஎலுக்கு -1 சார்ஜ். அப்போ 2 சிஎலுக்கு 2 × -1 அகெயின் வரும். இது எல்லாமே எதுவும் ஆகிடுச்சு. இந்த வாட்டி ஆன் த ஹோல் இதுக்கு சார்ஜ் வந்து -2. இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு -2 பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 2 times of -1 plus 2 times of -1 for Cl equal to -2. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2ன்னு வரும். இதோட ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் லெட்டர்ஸை காமிச்சோம்னா இப்படி காமிக்கணும். புரிஞ்சா? கிளியராடா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகேடா. அடுத்து லாஸ்ட் டாப்பிக்கு ஹெக்ட்ரோலித்திக் லெப்டிக் அண்ட் ஹோமோலெப்டிக். ஓகே, ஹெக்ட்ரோலெப்டிக் அண்ட் ஹோமோலெப்டிக். ஓகே, அப்படின்னா என்னென்னா 2 எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஓகே, K4FeCN6 ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் COCN twice Cl2 அண்ட் வெளியே ஒரு Cl2. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது ஒரு மெட்டல் ஆட்டம், இதுவும் ஒரு மெட்டல் ஆட்டம். ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 2 விஷயமா இருக்கும். கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ். ஓகே, அதில் 2 இருக்கும். ஒன்று மெட்டல் ஆட்டம், ஒன்று லிகான்ஸ். ஓகே, இங்கே எத்தனை லிகான்ஸ் இருக்குது? இதெல்லாம் லிகான்ஸ். கரெக்டாக. இங்கே என்னென்ன லிகான்ஸ் இருக்குது? இது மட்டும் லிகான்ஸ். ஓகே, இந்த இடத்துல லிகான்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னா வெறும் சிஎன் மட்டும் இருக்குது. இந்த இடத்துல எத்தனை லிகான்ஸ்? சிஎனும் இருக்குது, சிஎல்லும் இருக்குது. ஓகே, சிஎனும் இருக்குது, சிஎலும் இருக்குது. 2 லிகான்ஸ் இருக்குது. இங்கே ஒரே ஒரு லிகான்ஸ் தான் இருக்குது. ஓகே, வெளியே வந்து கவுண்டர் அயனில் Cl2 இருக்குது, கவுண்டர் அயனில் K4 இருக்குது. ஓகே, நான் ஹோமோலெப்டிக்னா என்னென்னாக்கா ஒரே கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் இருந்தாக்கா நம்ம அதை வந்து ஹோமோலெப்டிக்னு சொல்லுவோம். 2-3 டைப் ஆஃப் லிகான்ஸ் வந்து நம்ம மெட்டல் ஆட்டம் கூட கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஹெக்ட்ரோலெப்டிக்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இது ஹோமோலெப்டிப்பா? கரெக்டு தானே? ஹோமோலெப்டிக் தானே இது? கரெக்டாக. ஏன்? நம்ம மெட்டல் ஆட்டம் கூட ஒரே கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் சேர்ந்துருக்கா. ஸோ இது வந்து ஹோமோலெப்டிக். ஆனால் இது வந்து ஹெக்ட்ரோலெப்டிக். பிகாஸ் என்ன? 2 கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கும். ஒன்று வந்து சைனைடு, இன்னொன்று வந்து Cl. 2 கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கனால இது வந்து ஹெக்ட்ரோலெப்டிக்னு சொல்லுவோம். சரியா, ஸோ சிம்பிளாக ஹோமோலெப்டிக்னா சேம் லிகான்ஸ், ஹெட்ரோலெப்டிக்னா டிஃப்ரெண்ட் லிகாண்ட், அவ்வளோதான். புரிஞ்சா கைஸ்? ஸோ வித் திஸ் நம்மளோட மேஜர் டெர்மினாலஜிஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்து நாளைக்கு வந்து லிகான்ஸ் பார்ப்போம். லிகான்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்ன? ஓகே, அதை பார்த்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நோமன்க்ளேச்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நோமன்க்ளேச்சருக்கு பேசிக்காக 2 விஷயம் தெரியணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து லிகாண்டோட கிளாஸிஃபிகேஷன் தெரியணும். இது 2 விஷயம் தெரிஞ்சுன்னா நோமன்க்ளேச்சர் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோமன்க்ளேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க. நாளைக்கு லிகான்ஸோட ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு படிச்சிருவீங்க. அப்போ மீதி இருக்கிறதுல என்ன? நோமன்க்ளேச்சர் மட்டும்தான். நோமன்க்ளேச்சரும் நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிருவேன். டெஃபினெட்லி மண்டேக்குள்ளே இந்த ஃபுல் போர்ஷனும் முடிச்சிருவேன் நான். சரியா, டோன்ட் வரி. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த், குட் பை.